மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பார்த்த அந்த ஹாண்டட் கேம்பஸ் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து கடைசியா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி இந்த காலேஜ்ல ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டா அப்படிங்கறத அவன் விஷுவல் மூலமா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிருப்பானா. அது மட்டும் இல்லாம இவன் நம்ம ஹீரோயின் கூட இருக்கறனால நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இப்ப பயப்பட ஆரம்பிச்சிருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த கிளப்ல தான் காட்டுவாங்க. இப்ப எல்லாருமே அந்த சூசைட் கேஸ பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ என்னடா இவ்வளவு நேரம் ஆகியும் சின்ன காணோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின் நான் போய் அவனை எங்கன்னு பாத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவா. இப்போ நம்ம ஹீரோ காலேஜ் கேன்டீன்ல தான் உட்காந்துருப்பானா. கரெக்டா இவனை தேடி நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துருவா. வந்தவ இப்ப அப்படியே அந்த ரூமர் உண்மைதான் நினைக்கிறேன், இங்க உண்மையிலே ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிருக்கா. ஏன்னா நம்ம சேனுக்கு அந்த பில்டிங் சைட் போறப்ப ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீல் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா இதுக்கு நம்ம ஹீரோ எதுவுமே பதில் சொல்லாம இப்ப டக்குன்ட்டு எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் போல இருக்கு, சோ இத பத்தி பேச வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு உனக்கு என்னாச்சு, அப்ப நீயும் அந்த பில்டிங் சைடு போய் எதையும் பாத்தையா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன கடுப்புன்னு தெரியல, நான் தான் எதையும் பார்க்கல, என்ன தனியா விடுன்னு சொல்றேன்ல, ஏன் நொய்யுங்கிற அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்டுருவான். பாவம் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிரும். பட் இருந்தாலும் அவ எதுவுமே சொல்லாம சாரி நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அமைதியா கிளம்பிடுவா. இப்போ அவ போன கிடத்து நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுவான், ஐயோ அவசரப்பட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த கேன்டீன் ஓனர் அந்த இடத்துக்கு வந்து, நீங்க எல்லாரும் அந்த சூசைட் கேஸ பத்தி தானே விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அது உண்மையிலே நடந்த சம்பவம் தான். அது மட்டும் இல்லாம அங்க சூசைட் பண்ணிக்கிட்ட பொண்ணு உங்களோட சயின்ஸ் ப்ரொஃபசர் இருக்கார்ல, அவர் பொண்ணோட கிளாஸ்மேட் தான். அது மட்டும் இல்லாம அந்த கிளாஸ்மேட் இறந்த கடுத்திருந்து உங்க ப்ரொஃபசரோட பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரதே இல்லை, ரூம்குள்ளே அடைஞ்சிருக்கிறா. அதனாலயே பாவம் மனுஷன் எந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுகிறது தான் அந்த ப்ரொஃபசரோட வேலையாவே ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கேன்டீன் ஓனர் சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ இதெல்லாம் சொன்னது மட்டும் இல்லாம, தம்பி நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவசரப்பட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட கத்தி விட்டுட்ட, சீக்கிரம் போய் மன்னிப்பு கேட்டுரு. ஏன்னா பொண்ணுங்களை ஹர்ட் பண்ணிட்டு நீ எனக்கு என்னன்ட்டு கண்டுக்காம இருந்த, அப்புறம் அவ்வளவுதான் ஓ லவ் பிச்சுக்கிட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரி அவன் போற போக்குல ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு போவான். உடனே இப்ப நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை தேடி அப்படியே வேகமா எல்லா இடத்துக்கும் ஓடிக்கிட்டு இருப்பானா. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு ஓரமா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோ அவகிட்ட போய் சாரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு கடுப்புல ஒன்ன கத்தி விட்டுட்டேன், ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா நான் அந்த பில்டிங் சைட் போறப்ப அந்த பேயோட பிரசன்ஸை நான் உணர்ந்தேன். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த மாதிரி பேய்களை பாக்குற பவர் இருக்கிறனால நீ ஏன் கூடயே இருந்தேன்னா உனக்கு ஏதாண்டு ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, அதனாலதான் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் இப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான். இப்போ இதெல்லாம் சொன்னது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு மீட் பண்ணிக்காமே இருப்போம், அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுவான். அன்னையில இருந்து நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு நம்ம ஹீரோயினை மட்டும் கிடையாது, அந்த மித்த கிளப் மெம்பர்ஸ் ஆன அந்த லீடரு, சேனு, மிடா பொண்ணு இவங்க எல்லாரையும் பார்த்து அப்படியே ஒதுங்கி பயந்து ஓட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் இவங்க எப்படினாலும் திரும்பி தன்னை கன்வின்ஸ் பண்ணி அந்த கிளப்புக்கு எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்ட்டு. அதனாலதான் இவங்களை பார்த்தோனையும் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவான். இப்படி இருக்கிற ஒரு சமயத்துலதான் நம்ம ஹீரோவை அந்த சேன் மீட் பண்ணி, நீ ஏன்டா இப்படி ஒரு குழப்பவாதியா இருக்கிற, நடந்த எல்லா விஷயத்தையும் நாடா என்கிட்ட சொன்னா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம லீடர் எதுக்கு நாடாவை இந்த கிளப்ல சேர சொல்லி கேட்டான்னு தெரியுமா, அவளோட சோல் ரொம்ப வீக்கான சோல் தான், ஆனா அதுக்குன்ட்டு அவ எதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாம ஒரு மாதிரி அடைஞ்சே இருந்தானா இன்னும் அவளோட சோல் வீக்காக தான் செய்யும். அதனாலதான் நாங்க இந்த கிளப்புக்குள்ளேயே அவளை ஃபர்ஸ்ட் இழுத்து விட்டோம். ஆனா அதுக்கடுத்து உன்னோட பவர் அதிகரிக்க அதிகரிக்க அவளை சுத்தி நிறைய நெகட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த சான்ஸ் சொல்லுவானா. அதுக்கு நம்ம ஹீரோ, இந்த விஷயம் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அன்னைக்கு நீயும் லீடரும் கிளப்புக்குள்ள இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அந்த சான் இப்ப அப்படியே, நீ சொல்றது கரெக்ட் தான், அன்னைக்கு இதை பத்தி நாங்க பேசணும் தான், ஆனா அதை நீ முழுசா கேட்காம விட்டுட்ட. என்னதான் நீ இருக்கிறனால அவளை சுத்தி நிறைய நெகட்டிவ் எனர்ஜி வந்தாலுமே அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான பவர் உன்கிட்ட தான் இருக்கு, அது சாதாரணமான பவர் கிடையாது, அதுதான் உன்னோட லவ். சோ நீ அவ கூட இருக்கிறதா அவளுக்கு சேஃப்டி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், அதுக்கடுத்து ஓ இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த சேன் அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்போ அவன் போன கடுத்து கரெக்டா அந்த மிடா பொண்ணு அந்த இடத்துக்கு வருவா. அவளும் வரப்பியே நீ ஏன்டா இப்படி குழப்பம் பண்றவனாவே இருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே தான் வருவா. அதுக்கடுத்து இப்ப அந்த மிடா பொண்ணு, நீ வாட்டுக்கு ஒரு வாரம் கிளப் பக்கமே வரல, நீ இல்லாம நாடா எவ்வளவு லோன்லியா
ஃபீல் பண்றான்னு தெரியுமா? அவளுக்கு நீ தாண்டா பாசிட்டிவ் ஹோப் கொடுக்கறவனே. ஆனா அது புரிஞ்சுக்காம நீ அவளை விட்டு தள்ளி போகணும்னு நினைக்கிற. இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், தட்டு புட்டுன்ட்டு உன்னோட லவ்வ கன்ஃபஸ் பண்ணுடா, எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துரும்ட்டு. நீ தான் கேட்கவே மாட்டேங்கிற. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாரு, இப்படியே லேட் பண்ணிக்கிட்டு இரு, அப்புறம் அவ உனக்கு கிடைக்காமையே போயிருவா அப்படிங்கிற மாதிரி இந்த மிடா பொண்ணு சொல்லுவாளா. அதுக்கு நம்ம ஹீரோ இப்ப அப்படியே சோகமா, சப்போஸ் நான் அவளை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னா நான் என்னோட லவ்வ சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை கூட செய்ய ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு உடனே அந்த மிடா பொண்ணு இப்ப செம கடுப்பாகி, டேய் உனக்கு சொன்னா புரியாதுல, நீ எல்லாம் பட்டு திருந்து அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இப்ப இவ போன கெடுத்து அந்த லீடர் அந்த இடத்துக்கு வருவானா. அவன் இப்ப அப்படியே ஃபுல் ப்ரிப்பேர்டா, ஓகே நம்மளும் அவங்கள மாதிரி இவன் ஏன் இவ்வளவு குழப்பவாதியா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு மைண்ட்ல எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, டே ஷின் அப்படிங்கிற மாதிரி வாயை திறந்து கூப்பிடதான் போவான். ஆனா வந்தவன் வேமா வந்து அப்படியே உருண்டு பக்கத்துல இருக்கிற நதிக்குள்ள விழுந்துருவான். இப்போ அவனுக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்குள்ள அடுத்த அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துருவா. அவ இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட, நான் முந்தி மாதிரி ரொம்ப வீக்கான சொல்லலாம் கிடையாது, இப்ப நான் ரொம்ப தைரியமான பொண்ணுதான், அப்படியே என்னை தான் ஒரு பேய் அட்டாக் பண்ணிருச்சுன்னா என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீ இருப்பதானே அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இவ கேட்டு நம்ம ஹீரோ எதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கான். இப்ப உடனே நம்ம ஹீரோ, உன்னை நான் கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவான். இவன் இப்படி சொன்னனையும் நம்ம ஹீரோயின் அப்படி ஓவர் குஷியில, அப்பனா ஓகே இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா டின்னர் சாப்பிடுவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கடுத்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்ல வருவான். ஆனா அதுக்கடுத்து என்ன நினைச்சான்னு தெரியல. இப்ப அந்த விஷயத்த சொல்லாம, இல்ல நான் இந்த விஷயத்த இன்னொரு ஒரு நாள் உன்கிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயினும், நீ அதை எப்ப சொல்லுவேன்ட்டு நான் ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சோ இதுலயே நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஹீரோ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுக்கடுத்து இங்க இருந்து கிளம்பி இவங்க ரெண்டு பேரும் இப்ப நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வருவாங்களா. அங்க நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்காக அப்படியே சமைச்செல்லாம் கொடுப்பா. அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோவோட வாயில லைட்டா கெச்சப் போட்டி இருக்கும். இத பார்த்து நம்ம ஹீரோயின், இங்க பாரு லைட்டா கெச்சப் போட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை தொடச்சு விட போவா. ஆனா அப்போ நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்ட்டு அவ கைய பிடிச்சு அப்படியே ரொம்ப க்ளோஸா கிஸ் பண்ற மாதிரி வருவான். அப்படியே டக்குன்ட்டு ஒரு கட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட கிளப்ல இப்ப அப்படியே தூக்கத்திலேயே கிஸ் பண்ற மாதிரி எந்திரிப்பான். என்னன்னு பார்த்தா இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு வந்த கனவு. ஆக்சுவலி என்ன இருக்கும்னா, நம்ம ஹீரோயின் இவனை டின்னருக்கு இன்வைட் பண்ண கடுத்து இவங்க ரெண்டு பேரும் கிளப்புக்கு தான் வந்திருப்பாங்க. அங்க பார்த்தா இவனுக்கு டின்னர் பார்ட்டி கொடுக்கறதுக்காக மொத்த கிளப் மெம்பர்ஸும் அங்கதான் சர்ப்ரைஸா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ உள்ள போனனையும், வெல்கம் பேக் டு ஷின் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் செமையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே நல்லா ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே நேத்து நைட்டு செமையா எல்லாரும் ஃபன் பண்ணி இருந்திருப்பாங்க. இதை எல்லாத்தையும் இப்ப தூங்கி எந்திரிச்சு நம்ம ஹீரோ யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பானா. அப்போ கரெக்டா அந்த லீடர் அந்த கிளப்புக்குள்ள வருவான். டே நேத்து செமையா பார்ட்டி பண்ணியாச்சு, இனி அடுத்த வேலை அந்த சூசைட் பண்ணிக்கிச்சுல பேய், அந்த கேஸை தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ, என்னது அந்த கேஸை நம்ம எடுக்க போறோமா, எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அந்த லீடரும், என்னடா தேவையில்லாத வேலைங்கிற, இந்த ஐடியா கொடுத்ததே நீ தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னு பார்த்தா நேத்து இவங்க எல்லாரும் செமையா பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த ப்ரொஃபசர் இந்த இடத்துக்கு வந்து, இது என்ன காலேஜ் கிளப்னு நினைச்சீங்களா இல்ல பார்ல ஆட்டம் போடுற கிளப்னு நினைச்சீங்களா, இந்த மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ, சார் நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, இதுக்கெல்லாம் காரணம் அந்த செத்து போன பொண்ணு, உங்க பொண்ணோட கிளாஸ்மேட்டுங்கிறனால தானே. அந்த பொண்ணு செத்து போனதுல இருந்தே உங்க பொண்ணு ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கா, கரெக்ட் தானே. நீங்க கவலைய விடுங்க, உங்க பொண்ணோட பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா அதுக்கு அந்த ப்ரொஃபசர், என்ன லூசு மாதிரி தேவையில்லாம என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கத்துவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, ப்ரொஃபசர் கோவப்படாதீங்க, நீங்க வேணா உங்களுக்கு டவுட்டா இருந்தா எங்க மாஸ்டரையே கேளுங்க, எங்களால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அந்த மாஸ்டரும், ஆமா ப்ரொஃபசர், நாங்க நினைச்சா அந்த செத்து போனோட பொண்ணு கிட்ட எப்படியான்ட்டு பேசி உங்க பொண்ணுக்கு உண்மையிலே என்ன பிரச்சனை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவளை எங்களால நார்மலா ஆக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த லீடர் சொல்லுவான். இதை கேட்டனையும் நம்ம ஹீரோ, இங்க பாத்தீங்களா ப்ரொஃபசர், நான் தான்
தான் சொன்னேன்ல, எங்களால கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சப்போஸ் நாங்க மட்டும் அப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா அதனால உங்களுக்கு தானே நல்லது. உங்க பொண்ணு பழையபடியே உங்களுக்கு கிடைச்சிருவா. அது போக நாங்க மட்டும் இந்த பிளான்ல சக்சஸ் ஆயிட்டோம்னா என்னோட அசைன்மெண்ட்டை நீங்க வாங்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அந்த அசைன்மெண்ட்டை நீங்க திரும்பி வாங்கி எனக்கு மார்க் போட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அந்த ப்ரொஃபசர், சரி நீ சொல்ற மாதிரி நடக்கலனா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ செம்ம குடி போதையில இருக்கிறனால, சப்போஸ் என்னால அப்படி பண்ண முடியலன்னா நான் ஒண்ணுமே பேசாம இந்த காலேஜை விட்டே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம ஹீரோவா பேசல, அவன் நல்ல போதையில இருக்கிறனால இப்படி உளறிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோ கிட்ட சொன்னனையும் நம்ம ஹீரோ ஐயோ நேத்து குடிச்சு இவ்வளோ பெரிய ஒரு ஏழ்றியை இழுத்து விட்டுருக்கேனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் இப்போ காலேஜ்குள்ள நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ லிஃப்ட்ல அவளோட கிளாஸ் ரூமுக்கு போய்கிட்டு இருப்பாளா, அப்போ அந்த இடத்துல அவளுக்கு பின்னாடி அந்த சூசைட் பண்ணிக்கிட்ட பொண்ணோட ஆவி நிக்கும். அதுக்கடுத்து இங்க சீன் கட் பண்ணி இப்போ திரும்பி அந்த கிளப்ல தான் காட்டுவாங்களா. இப்போ அந்த கிளப்பையே எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி நல்ல டார்க்கான லைட் எஃபெக்ட்ஸ்ல செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ அது மட்டும் இல்லாம அந்த லீடர் ஒரு ஓஜோ போர்டை வேற எடுத்து வந்து நடுவில் வைப்பான். என்னன்னா இதை வச்சுதான் அந்த செத்து போன பொண்ணு கிட்ட பேச போறாங்களாம். இதெல்லாம் பாக்குறப்பே நம்ம ஹீரோக்கு செமையா அள்ளுவிட ஆரம்பிச்சிரும். இப்போ இதை வந்து வச்சது மட்டும் இல்லாம அந்த லீடர் நம்ம ஹீரோவை பார்த்து, இந்த வேலையை கச்சிதமா செய்ய முடியும்னா அது உன்னாலதான் முடியும். ஏன்னா இங்க இருக்கிறதுலயே உன்னால மட்டும்தான் பேய பார்த்து அது கூட கம்யூனிகேட் பண்ண முடியுது. சான் கிட்ட கூட அந்த அளவுக்கு பவர் இல்ல. சோ நீ தான் இதை ஃபுல்லா லீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த லீடர் சொல்லுவான். இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோக்கு, டே என்ன விட்டுருங்கடா, நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அப்போ கரெக்டா அந்த ப்ரொஃபசர் அவரோட பொண்ணை இங்க கூட்டு வந்துருவாரா. இப்போ இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்தே அந்த ப்ரொஃபசரோட பொண்ணு ஒரு மாதிரி வியடா அவ ஃபேஸையே கிள்ளி கிள்ளி பாத்துக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம அவ நம்ம ஹீரோயின் பக்கத்துல தான் உட்காந்துருப்பாளா, அதனாலயே நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி ஏத்த இறக்கமா நோட்டை விட்டுக்கிட்டே இருப்பா. அதுக்கடுத்து இப்ப அந்த ஆவி கிட்ட பேசுறதுக்காக அந்த ஓஜோ போர்டுல இருக்க காயின் மேல அங்க இருக்கிற எல்லாரும் கைய வைப்பாங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினா, இங்க ஏதான்ட்டு ஒரு ஆத்மா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அந்த காயின் டக்குன்ட்டு எஸ்ல போய் நிக்கும். அவ்வளவுதான், ஒரு செகண்ட்ல எல்லாருமே அரண்டு போயிருவாங்க. ஆனா அப்போ அந்த ப்ரொஃபசரோட பொண்ணு மட்டும் ஒரு மாதிரி வியர்டா சிரிச்சுக்கிட்டு, டே முட்டாள்களா, அதை நான் தான் நகட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே அந்த லீடரும், சரி விடுங்க வாங்க திரும்ப ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப ட்ரை பண்ணலான்ட்டு போவான். ஆனா அப்போ அந்த ப்ரொஃபசரோட பொண்ணு, இதெல்லாம் வேஸ்டான வேலை, எனக்கு அவ கூட பேசணும்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோ இப்ப டக்குன்ட்டு, சரி ஆனா உனக்கு தான் அந்த செத்து போன பொண்ணு கீகோவை ரொம்ப பிடிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பான். என்னன்னா அந்த சூசைட் பண்ணிக்கிட்ட பொண்ணு பேரு கீகோ போல. அதுக்கு இப்ப அந்த ப்ரொஃபசரோட பொண்ணு, கீகோவை யாருக்கு தான் பிடிக்காது, அவ ஒரு செம அழகான பொண்ணு, அழகுல மட்டும் அவ டாப் கிடையாது, படிப்புல கூட அவ டாப் தான் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. அதுக்கு அந்த லீடர் இப்ப அப்படியே, இவ்வளவு ஒரு டாப்பான பொண்ணு எப்படி காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா, அதை பத்தி உனக்கு எதுவும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். அதுக்கு இப்ப அந்த ப்ரொஃபசரோட பொண்ணு ஒரு மாதிரி வியர்டா சிரிச்சுக்கிட்டு, என்னதான் கீகோவை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சாலும் அவளை பார்த்து எல்லாருமே பொறாமப்படுவாங்க, பொண்ணுங்க பசங்க எல்லாருமே அவளோட அழகுக்கு மயங்குவாங்க, பிளஸ் அவ அழகை பார்த்து ரொம்ப பொறாமையும் படுவாங்க. ஆனா அவளை பார்த்து பொறாமையே படாத ஒரே ஒரு ஆள்னா அந்த ஸ்கூலோட பாஸ்கெட் பால் பிளேயர் டக்கா தான். ஏன்னா அந்த டக்காவுமே ரொம்ப ஃபேமஸா இருப்பான் ஸ்கூல்ல. அவனை பார்த்து லவ்ல விழுகாத பொண்ணுங்க எங்க ஸ்கூல்ல யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ப்ரொஃபசரோட பொண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு டக்குன்ட்டு அந்த ப்ரொஃபசரோட பொண்ணை பார்த்தா அந்த செத்து போன கீகோ பொண்ணு மாதிரி தெரியும். ஆக்சுவலி இது இவனுக்கு மட்டும் தெரியாது, பக்கத்துல இருக்கிற சானுக்கும் அப்படிதான் தெரியும். அவங்க ரெண்டு பேரும் ஒரு செகண்ட்ல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. அப்புறம்தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும், இந்த இடத்துல இருக்கிறது ப்ரொஃபசரோட பொண்ணு கிடையாது, அவளுக்குள்ளதான் அந்த கீகோவோட ஆத்மா இருக்கு. இப்போ அந்த பொண்ணு அப்படியே அந்த கதையை கண்டினியூ பண்ணுவா. அந்த பாஸ்கெட் பால் பிளேயர் டக்காவும் கீகோவும் உண்மையிலே மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ லவ் கெமிஸ்ட்ரி வேற இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. இவ சொல்ல சொல்ல அந்த ஓஜோ போர்டுல இருந்த காயின் இப்போ ஆட்டோமேட்டிக்கா நகர ஆரம்பிக்கும். இதை பார்த்துன்னு நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்துருவா. இப்போ அந்த மிடா பொண்ணு டக்குன்ட்டு அந்த போர்டுல என்னென்ன லெட்டர்ஸ்க்கு அந்த காயின் மூவ் ஆகுது அப்படிங்கறத நோட் பண்ணி எழுதுவாளா. பார்த்தா அதுல இப்ப என்ன வந்திருக்கும்னா, ப்ரொஃபசர் பொண்ணோட உடம்புக்குள்ளதான் கீகோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி வரும். இத கேட்டனையும் அந்த ப்ரொஃபசரை
அப்படியே ஆடி போயிருவாரு. அவர் இப்ப அப்படியே அந்த பேயை பிடிச்சு, ஹே என் பொண்ணு எனக்கு திரும்ப கொடு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ டக்குன்ட்டு நடுவுல வந்து, ப்ரொஃபசர் அவளை தொடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆவியோட பக்கத்துல வருவானா. இப்போ வழக்கம் போல இவனுக்கு கொஞ்சம் விஷுவல்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஆக்சுவலி இவ்வளவு நேரம் அந்த பேய் சொன்ன மாதிரி அந்த கிக்கோ பொண்ணு அவ்வளோ அழகாலாம் இருக்க மாட்டா. அவளுக்கு அங்கங்க லைட்டா பிம்பிள்ஸ் வந்து மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ரேஷஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பாஸ்கெட் பால் பிளேயர் டக்காவுமே அந்த கீக்கோவை லவ் பண்ணிருக்க மாட்டான். உண்மையிலே அந்த ப்ரொஃபஸரோட பொண்ணை தான் லவ் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு லவ் ரிஜெக்ஷனை ஏத்துக்க முடியாம தான் அந்த கீக்கோ பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பா. இப்போ இது எல்லாம் நம்ம ஹீரோக்கு விஷுவலா தெரிஞ்சு முடிஞ்சிருமா? அதுக்கடுத்து இப்ப அந்த ப்ரொஃபசர் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை தான் காட்டுவாங்க. அது இப்ப அப்படியே, என்ன நான் உன் பொண்ணோட உடம்ப விட்டு போகணும் அவ்வளவுதானே, கவலையே படாத, நான் கண்டிப்பா இந்த உடம்புல இருந்து போயிருவேன். ஏன்னா ஆரம்பத்துல இந்த உடம்பு எனக்கு சூப்பரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப பாரு, முந்தி நான் இருந்த மாதிரியே இந்த உடம்புக்கு வந்த கடுத்தும் என் மூஞ்செல்லாம் பிம்பிள்ஸா வந்துருச்சு. சோ எனக்கான உடம்பு இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல போய் அவளை அப்படியே கட்டி பிடிச்சுக்கும். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த ஆவி இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள போயிரும். இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் மயங்கி கீழே விழுந்துருவாளா. இதெல்லாம் பார்த்தனையும் நம்ம ஹீரோவுக்கு அப்படியே இதயமே உடைஞ்சு போன மாதிரி ஆயிரும். இப்போ டக்குன்ட்டு மயக்கம் போட்டு விழுந்த நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டு, வாவ் என் கை அழகா இருக்கு, என் கண்ணமெல்லாம் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பா. இதுலயே அங்க இருக்கிற எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க அந்த பேய் இப்ப நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருக்குன்ட்டு. பாவம் இப்ப அங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்போ நம்ம ஹீரோ தான் அப்படியே தைரியமா அந்த பேயை ஃபேஸ் பண்ணுவான். இப்ப அந்த பேய் கிட்ட, நீ ஸ்கூல்ல பாப்புலரான கேர்ளா இருந்தியா, உன்னோட பாஸ்ட பத்திலாம் எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையிலேயே அந்த டக்கா உன்னை லவ் பண்ணல, ப்ரொஃபஸரோட பொண்ணை தான் லவ் பண்ணியிருந்திருக்கான். ஸோ உன்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால தான் நீ சூசைடே பண்ணிக்கிட்ட, உன்னோட கதையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கோவமா கத்திக்கிட்டு இருப்பானா. அதுக்கு அந்த பேய் இப்ப நம்ம ஹீரோனோட உடம்புக்குள்ள இருந்து, ஏய் எதுவும் பேசாத, என்னோட பாஸ்ட எனக்கு திரும்பி ஞாபகப்படுத்தாத அப்படிங்கிற மாதிரி கத்துவா. எனக்கு என்னோட பழைய உடம்பு சுத்தமா பிடிக்காது, எல்லா இடத்துலயும் ரேஷஸா இருக்கும். ஆனா இப்ப எனக்கு கிடைச்சிருக்க உடம்பு எவ்வளவு சூப்பரா இருக்கு, இதுல நான் நினைச்ச மாதிரி வாழலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேய் சொல்லும். அதுக்கு நம்ம ஹீரோ, நீ என்னதான் ஆசைப்பட்டாலும் இது உன்னோட உடம்பு கிடையாது, அது மட்டும் இல்லாம நாடாவோட உடம்ப நீ எடுத்துக்கிறதுக்கு நான் கண்டிப்பா விட போறதே இல்லை. ஏன்னா எனக்கு என் வாழ்க்கையில இவ ரொம்ப முக்கியமானவ. சோ அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயம் படுத்துற மாதிரி அந்த ஆவிக்கு பயப்படாம நம்ம ஹீரோ இப்போ ரொம்ப க்ளோஸா வந்து பேசிக்கிட்டே இருப்பான். இதனாலேயே அந்த பேய் இப்ப லைட்டா பயந்து இப்போ அதை அப்படியே பின்னாடியே போகுமா. ஆனா நம்ம ஹீரோ அப்பயும் விடாம, என்ன நடந்தாலும் ஒன்ன நான் இந்த உடம்புல இருந்து பிரிச்சே ஆவேன். அது மட்டும் இல்லாம நீ ஆசைப்படுற மாதிரி இந்த உடம்புக்குள்ள இருந்துகிட்டு ஜாலியா மித்த பசங்க கூட பேசி சுத்தலான்னு மட்டும் நினைச்சிடாத, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல வந்து ஒரு கத்துவான். அவ்வளவுதான், இவன் கத்துன கத்துக்கு அந்த பேய் இப்ப அப்படியே பயந்து நம்ம ஹீரோனோட உடம்புல இருந்து அப்படியே வெளியே வந்துரும். இப்ப வெளியே வந்த ஆத்மாக்கு ஏதான்ட்டு ஒரு மீடியம் தேவையில்ல. அதனால இப்போ அது அந்த ரூம்குள்ளே அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற கேப்ல டக்குன்ட்டு நம்ம மிடா அந்த ஓஜோ போர்டோட காயினை யூஸ் பண்ணி அந்த ஆவிய அப்படியே கேப்சர் பண்ணிடுவா. அடுத்து டக்குன்ட்டு அந்த ஓஜோ போர்ட்ல குட் பைன்னு எழுதியிருக்குமா, அந்த இடத்துக்கு அந்த காயினை கொண்டு வந்துருவா. இதனால அந்த ஆவி அந்த இடத்தை விட்டு மொத்தமா மறைஞ்சு போயிரும். சோ எப்படியோ கடைசியில இந்த கேஸையும் நம்ம ஹீரோ நல்லபடியா முடிச்சிருவான். அதுக்கடுத்து இப்ப திரும்பி எல்லாம் நார்மல் நிலைமை காணனையும் அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. இப்போ அந்த கிளப்புக்கு போற வழியில நம்ம ஹீரோயினை பாப்பானா, நம்ம நேத்து பேயவே தைரியமா ஃபேஸ் பண்ணிட்டோம், இதுக்கு மேல நம்ம ஏன் பயப்படணும், பேசாம நம்ம லவ்வ அவகிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு நினைப்பான். ஆனா பேயை ஃபேஸ் பண்ண வந்த தைரியம் இப்போ நாடாவை பார்த்தனையும் மொத்தமா போயிரும். அதனால இப்பயும் அவனோட லவ்வ ஒழுங்கா சொல்ல முடியாது. ஆனா இதை நினைச்சு இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இப்போ அந்த மிடாவும் நம்ம ஹீரோயினும் பேசுறதை இவன் விட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த மிடா பொண்ணு, நேத்து என்னென்னலாம் நடந்துச்சுன்ட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்லையே எனக்கு எதுவும் பெருசா ஞாபகம் இல்ல, அந்த ப்ரொஃபஸரோட பொண்ணு என்னை பார்த்து எனக்கு தேவையான உடம்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு, அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. அதுக்கு அந்த மிடா பொண்ணு, ச்சே உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, ஒரு முக்கியமான சீனை நீ மிஸ் பண்ணிட்டியே, நேத்து உனக்காக ஷின் எவ்வளவு தைரியமா
அந்த பேய ஃபேஸ் பண்ணான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோயின், அவன் பேய எவ்வளவு தைரியமா ஃபேஸ் பண்ணான்ட்டு எனக்கு தெரியாது, ஆனா அவன் என் மேல ரொம்ப உயிரா இருக்கான்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இத கேட்டனையும் அந்த மிடா பொண்ணுக்கு செம ஹாப்பி. அப்பனா அவன் உன்னை லவ் பண்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவங்க உள்ள பேசிக்கிட்டு இருப்பாங்க. இத கேட்க நம்ம ஹீரோக்கு செம ஹாப்பியா இருக்கும். அப்பன்னு பார்த்து அந்த ப்ரொஃபசர் இந்த சைடு கிராஸ் பண்ணுவாரா. உடனே நம்ம ஹீரோ, சார் நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், ஸோ என்னோட அசைன்மெண்ட்டையும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அந்த ப்ரொஃபசர் இப்பயும் வரப்பா, சரி சரி உனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறேன், இன்னைக்கு 12 மணிக்குள்ள ஒழுங்கா வந்து அதை சப்மிட் பண்ற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. உடனே நம்ம ஹீரோவும் செம ஹாப்பியா, இப்ப டைமை பார்த்தா கரெக்டா 11:55. ஐயோ என்ன 5 நிமிஷம் தான் இருக்கா, இப்பன்னு பார்த்து நான் அசைன்மெண்ட்டை வேற எடுத்துட்டு வரலையே. சரி அசைன்மெண்ட் போய் தொலையுது, இப்போ நம்மளுக்கு அதுக்கு பதிலா உள்ள ஒரு இம்பார்ட்டன்டான வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நேரம் ஒட்டு கேட்ட எதையுமே அப்படியே வெளியே காமிச்சுக்காம கேஷுவலா அந்த கிளப்புக்குள்ள போவான். ஆனா இவன் உள்ள போனோனையும் அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினும் வச்சு ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு ஹீரோவை பாப்பாளா. அதுலயே நம்ம ஹீரோ நல்லா தெரிஞ்சுக்குவான் நாடாவுக்கும் இவன் மேல லவ் இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் என்ன, இனிமேல் நம்ம ஹீரோ பேய பார்த்து பயப்பட போறது கிடையாது, அவனோட லவ் விஷயத்திலையும் தயங்கிக்கிட்டு பயப்பட போறது கிடையாது. சோ இனிமேல் நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில எல்லாமே பாசிட்டிவ் தான். இப்படி ஒரு பாசிட்டிவ் வைபோட இந்த மூவி இங்க முடியுது. சோ ஓகே गाइस, இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. இதே மாதிரி வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.